நிக்ஷன் ஸ்கூலுக்கு இன்னைக்கு என்ன லஞ்ச் பேக் பண்ணேன்னு பார்க்கலாம். வெறுமனே தயிர் சாதம் பண்ணிட்டு சக்கரவள்ளி கிழங்கு பொரியல் பண்ணேன். சக்கரவள்ளி கிழங்கு கட் பண்ணி குக்கர்ல போட்டு மீடியம் ஃப்ளேம்ல 2 விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன். அப்போ உப்பு சேர்க்க வேண்டிய அவசியம் இல்ல. முதல்ல ஒரு பீஸ் தோல் உரிச்சு என் கணவர் சாத்விக்கு ஊட்ட ஆரம்பிச்சிட்டாரு. பெரும் பொங்கலுடைய மெனுல கண்டிப்பா சக்கரவள்ளி கிழங்கு பொரியல் இருக்கும். அன்னைக்கு எங்க வீட்டுல விறகு அடுப்புல பொங்கல் வைப்பாங்க. அந்த நெருப்பு அணைஞ்சதுக்கு அப்புறம் தணல் மட்டும் இருக்கும் இல்லையா, அதுல என்னுடைய மாமனார் இந்த சக்கரவள்ளி கிழங்கு போட்டு டோஸ்ட் பண்ணி சாப்பிடுவாரு. அப்படி ரோஸ்ட் பண்ண சக்கரவள்ளி கிழங்கு சாப்பிட்டாதான் பொங்கல் பண்டிகையை கொண்டாடின ஒரு திருப்தியே என் மாமனாருக்கு ஏற்படும். கடாயில நல்லெண்ணெய் ஊத்தி கடுகு உளுத்தம் பருப்பு தாளிச்சு பொடியா நறுக்கிய வெங்காயம், கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு விழுது, பெருங்காயம் சேர்த்து நல்லா வதக்கணும். தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. வேக வச்ச சக்கரவள்ளி கிழங்கு சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் போட்டுக்கணும். இந்த பொரியலுடைய காரத்துக்கு நான் பச்சை மிளகாய், காய்ந்த மிளகாய், மிளகாய் தூள் எதுவுமே யூஸ் பண்ணல. வத்த குழம்புக்கு வறுத்து அரைச்ச பொடியே பாக்கி இருந்தது, அதை தான் சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சமா தண்ணி தெளிச்சு பொரியலை கலந்து விட்டுருங்க. வத்த குழம்பு சாதத்துக்கு இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ பொரியல் ரொம்ப நல்ல காம்பினேஷன். இந்த ஷார்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பாய்.